பார்ட் 1 வீடியோவில் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து காந்தல்லூர் வரைக்கும் வர்ற அந்த வழி ஃபாரஸ்ட் ட்ரைவ் காட்டுக்குள்ளேயே வர்ற அந்த வழியை பற்றி அந்த பியூட்டி அதை பற்றிலாம் தான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நம்ம காந்தல்லூரை பற்றி சொல்லிடலாம். இங்கே நம்ம என்னென்ன பார்க்க போகிறது, எங்கே ஸ்டே பண்ண போகிறது, அந்த மாதிரி விசேஷத்தை நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். நம்ம தங்குறதுக்காக புக் பண்ணியிருக்கிற ஒரு மண் வீடு தான். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்கிற, ரொம்ப என்ன சொல்கிற காட்டுக்குள்ளே காட்டுக்கூடி சேர்ந்து நிற்கிற ஒரு வீடு தான். இதோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இது மண் மரம் இது ரெண்டு மட்டும்தான் வச்சு செஞ்சுருக்கு. ரொம்ப எக்கோ ஃப்ரெண்ட்லியாக நிற்கிற ஒரு வீடு தான் இது. இதோட இந்த செவர் பாருங்கள், இந்த வெளியிருந்து பார்க்கும்போது மரமாக இருக்கும், உள்ளே ஏறி பார்த்துருச்சுன்னா இது ஃபுல்லாக மண்ணாக இருக்கும். இங்கே ஃபாரஸ்ட் ரேஞ்சராக இருந்தால் ஹரிதாஸ் சாரோட ப்ராப்பர்ட்டி தான் இது. அவங்க ரொம்ப வருஷமாக இங்கே வேலை செஞ்சுட்டு ரிட்டையர்டாகி ஊருக்கு போகும்போது இந்த ஊர் அந்த அளவுக்கு பிடிச்சிருந்ததுனால இங்கே அவங்க ப்ராப்பர்ட்டி இதே மாதிரி ஒன்று செட் பண்ணியிருக்கு. கேரளாவில் தான் இருக்கவங்க, இடையில வந்து பார்ப்பாங்க. இது பார்க்குறதுக்கு இங்கே ஒரு கேர்டேக்கர் இருக்குது, ராஜேந்திரன் அந்த அண்ணன் இங்கே இருப்பாங்க. இது வந்துட்டு 2 வீடு தான், கீழே ஒரு வீடு மேலே ஒரு வீடு. மேலே வந்து 2 பெட்ரூம் இருக்குது, கீழே வந்துட்டு 2 பெட்ரூம் ப்ளஸ் ஒரு கிச்சனும் இருக்குது. இப்போ நமக்கு ஏதாவது ஃபுட்டெல்லாம் வேணுன்னா அந்த அண்ணாட்ட சொன்னால் அவங்களே சமைச்சு கொடுப்பாங்க. இல்லை நம்மளே சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னா நம்மளே சமைச்சு போட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த கொரோனா டைமில் இது 2 வருஷமாக க்ளோஸாக தான் இருந்துச்சு, விசிட்டர்ஸ் யாருமே இல்லாமல் தான் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ இது மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு இருக்குது, நிறைய ஒர்க் போயிட்டு இருக்குது. மேலே வந்து அந்த புல்லெல்லாம் மாற்றி புதுசாக புல் போடுறதுக்கு, அதே மாதிரி அங்கே காடெல்லாம் ரெடி பண்ணி இன்னும் கொஞ்சம் அழகாக பண்ணுறதுக்கும், டென்ட் கேம்பிங் அது வந்து அவங்க இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சார் சொன்னாங்க. ஸோ இந்த வீடியோ எடுத்துகிட்டு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, இப்போ ஆல்மோஸ்ட் அதெல்லாம் ரெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட ஒட்டி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் கூட இருக்குது, அதோட சவுண்டு தான் கேட்குது. அது இந்த வீடு காமிச்சதுக்கப்புறம் நான் அந்த வாட்டர் ஃபால்ஸும் உங்களுக்கு காமிச்சு தர்றேன். மேலே தான் நம்ம புக் பண்ணியிருக்கு 2 ரூம். ஸோ நம்ம மேலே ஏறி பார்க்கலாம். மேலே 2 பெட்ரூம் இருக்குது, 2 பால்கனி இருக்குது, ஒரு அட்டாச்ட் பாத்ரூம் இருக்குது. இந்த கொயர் வச்சுட்டு செஞ்ச இந்த மேட் வந்துட்டு ஆலப்புழையிலிருந்து அவங்க சொல்லி செஞ்சு இதுக்காக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தது. இதுதான் இன்னொரு பெட்ரூம், அதோட டோரு பாருங்கள், அதுவும் மரத்தில் தான் செஞ்சுருக்கு. இப்போ நம்மளே வந்து ரிலேட்டிவ்ஸ் 2 ஃபேமிலியில் வர்ற மாதிரியா இருந்தால் மேலே வந்து செப்பரேட் 2 பெட்ரூமில் தங்கிடலாம். இல்லை ஒரு பெரிய ஒரு கேங்காக தான் வர்றேன் அப்படின்னா, ஒரு 4-5 ஃபேமிலி ஒன்றா வர்றேன் அப்படின்னா இந்த வீடு ஃபுல்லாக புக் பண்ணி அந்த மாதிரி இவங்க கொடுத்துட்டு இருக்கு. இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூமில் இருந்து வெளியே ஒரு டோர் இருக்குது, இங்கே ஒரு பால்கனி இருக்குது, லோங்காக இருக்கிற கொஞ்சம் நீளமாக இருக்கிற ஒரு பால்கனி. இந்த மாதிரி ஒரு இடம் வந்து எல்லா டைப் ஆஃப் ஆൾക്കാർக்கும் பிடிக்குமோன்னு கேட்டால் எனக்கு தெரியாது. இப்போ பெரிய பெரிய சிட்டிலெல்லாம் பிஸியாக இருக்கிற லைஃபு போயிட்டுருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி டைமில் ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு, கொஞ்சம் சில் பண்ணுறதுக்காக
இந்த ஒரு இடத்துக்கு வந்துருச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ண முடியும். முன்னாடி இந்த பால்கனியிலிருந்து கீழே தெரியறதா வாட்டர் ஃபால்ஸ். அங்கே இப்போ நிறைய காடெல்லாம் வந்து இப்போ அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கு. இங்கே வேறு ரிசோர்ட்டு ஹோம் ஸ்டேலாம் நிறைய இருக்குது. இருந்தாலும் நேச்சுரலாக இருக்கிற வாட்டர் ஃபால்ஸ் இருக்கிற ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி இதுதான். நைட்டு சாப்பிட்றதுக்காக ராஜேந்திர சேட்டன் நமக்காக தந்தூரி சிக்கன், சப்பாத்தி இது ரெண்டும் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். இன்றைக்கி நம்ம கூட ஹரிதாஸ் சார் அவங்களோட ஃபேமிலியும் இருக்குது. அவங்க கீழே ஸ்டே பண்ணிகிட்ருக்கு, நம்ம மேலே ஸ்டே பண்ணிகிட்ருக்கு. ஸோ நம்ம எல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி டின்னர் சாப்பிட்றது. நான் இப்போ இந்த ஹோம் ஸ்டே பற்றி இவ்வளோ டீட்டெயில்டாலாம் சொல்லும்போது நீங்கள் நினைப்பாங்க இது ஒரு பெய்ட் ப்ரொமோஷனாக இருக்கும் அப்படின்ட்டு. அப்படி ஒன்றும் கிடையாது. இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்டு ரொம்ப மாதம் ஆயிடுச்சிடும். 5 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு. ஸோ எனக்கு வந்து அப்லோட் பண்ணுறது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இந்த வீடியோ என்கிட்ட மிஸ் ஆகி போயிருந்தேன். அது கிடைச்ச உடனே தான் நான் அப்லோட் பண்ணுறேன். இதுதான் ஹரிதாஸ் சார், இவங்களோட ப்ராப்பர்ட்டி தான் இது. மலையாளம் நியூஸ் பேப்பரில் இந்த மட் ஹவுஸை பற்றி, இந்த மண் வீடை பற்றி ஒரு ஃபீச்சர் வந்திருந்தேன், ஒரு நியூஸ் வந்திருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த காண்டாக்ட் தேடி பிடிச்சி இவங்களை காண்டாக்ட் பண்ணி எப்படி இங்கே வரணும் அப்படின்னு கேட்டுட்டு தான் இங்கே நாங்கள் வந்தேன். ரொம்ப குளிராக இருந்துச்சு, 13 டிகிரி அந்த மாதிரி தான் இப்போ இங்கே குளிர். ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு கேம்ப் ஃபயரும் எங்களுக்காக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தேன். இங்கே வந்துட்டு டிசம்பரில் -2 வரைக்கும் வரும் குளிர். அது பார்த்துட்டு நீங்கள் வர்ற மாதிரியான அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள். அடுத்த நாளைக்கு காலையில் நம்ம இங்கே பக்கத்தில் இருக்கிற இடமெல்லாம் கொஞ்சம் பார்க்கலான்னு நினச்சேன். காலையில் இங்கே ஒரு டீ ஷாப் இருக்குது, பிரணவ் தட்டுக்கடை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கடையில் வந்து தோசை சாப்பிட்டுட்டு இப்போ கொஞ்சம் சைட் சீயிங்கெல்லாம் போகலான்னு நினச்சேன். உங்கள்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ரொம்ப வெரைட்டியாக இருக்கிற ஃபுட்டெல்லாம் சாப்பிடணும்னு நினச்சிட்டு இங்கே வரக்கூடாது. இங்கே வந்து இதே மாதிரி கொஞ்சம் சாதாரணமாக இருக்கிற ஃபுட்டு தான் நிறைய இடத்துல கிடைக்கிறது. ஸோ நீங்கள் வர்ற மாதிரியா இருந்தால் சைட் சீயிங் இருக்கு இல்லைங்களா, நிறைய இடம் பார்க்கக்கூடியங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள். இப்போ நம்ம போகிறது ஷூட்டிங் லொக்கேஷன், ஷூட்டிங் பாயிண்ட் தான் இது. சவுத் இந்தியாவிலே தெலுங்கு, தமிழ், மலையாளம் இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் எல்லாம் நிறைய ஷூட் பண்ணுற இடம். அதிகமாக பாட்டு சீன்ஸ் தான் இங்கே ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இங்கே பெரிய கொக்கியாக இருக்குது. தெரிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் நான் போய் காமிச்சு தர்றேன். இங்கே சூசைட் எல்லாம் நடந்திருக்குன்னு தான் அவங்க சொல்கிறேன். ஓரோ ஷூட்டிங் முடியும் போதும் இங்கே போட்டிருக்கிற செட்டு அது வந்து கம்ப்ளீட்டாக அவங்க எடுத்துகிட்டு போகாது, சிலது அங்கேயே நிற்கும். அது இந்த இடத்துக்கு ஒரு அழகாக இருக்கும். சில டைம் அடுத்த டைம் ஷூட்டிங்லாம் வரும்போது அவங்க அது வேணால் யூஸ் பண்ணிவிடும், இல்லைன்னா அதை எடுத்து மாற்றி அடுத்தது வச்சிடும், இல்லைன்னா அதில் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்ணி அதோட லுக்கு மாற்றிடும். அந்த மாதிரி தான் இங்கே செஞ்சுட்டு இருக்கு.
இந்த இடத்துக்கு பிரமரம் ஷூட்டிங் லொக்கேஷன் அப்படி தான் சொல்கிறது. பிரமரம்னு சொல்லி ஒரு மோகன்லால் மூவி இருக்குது. ஸோ அதில் ஜீப் ஓட்டிகிட்டு போன அந்த ரோடு தான் இது. அந்த மூவியில் இந்த ரோடு வந்து ரொம்ப குழியாக இருந்துச்சு, நிறைய பெரிய பெரிய கல், அந்த மாதிரி ஒரு சீன் தான் அது. ஸோ இந்த வழி தான் அது ஓட்டிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால இந்த ஒரு லொக்கேஷனுக்கு பிரமரம் ஷூட்டிங் லொக்கேஷன் தான் சொல்கிறது. இப்போ இங்கே அப்படி தான் சொல்கிறது. அந்த ஒரு ரோடு தான் இது. இப்போ இந்த ரோடு வந்து வண்டியில் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் வச்சுருக்கு. ஜீப்பெல்லாம் ஓட்ட முடியும், கார் ஒன்றும் இந்த வழி போகாது. அதே மூவியில் பாட்டு சீனும் இங்கே வச்சு தான் ஷூட் பண்ணியிருக்கு. இது பார்த்தா ஏதோ ஒரு டீ கடைக்காக செட்டு போட்ட மாதிரி தோணுது. ஆனால் இது எந்த மூவின்னு அவங்களுக்கு ஞாபகம் இல்லை. நிறைய ஷூட்டிங் போயிட்டு இருக்கிறதுனால எந்த மூவின்னு அவங்களுக்கு ஞாபகம் இல்லை. ஷூட்டிங் லொக்கேஷனில் ஆல்மோஸ்ட் சுற்றி பார்த்ததுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் கார்டன் இருக்குது. ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இங்கே ஆப்பிள் எல்லாம். ஸோ நம்ம வரும்போது ஆப்பிள் சீசன்லாம் முடிஞ்சிருச்சு. இங்கே வந்துட்டு ஆகஸ்டில் இருந்தால் சீசன் ஸ்டார்ட் ஆகுது. காந்தல்லூர் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் சீசன் எல்லாமே வந்து ஆகஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜஸ்ட் ஒரு டைம் ஏறி கொஞ்சம் எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் ஒரு டைம் பார்த்து இங்கேருந்து நமக்கு வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் வாங்க முடியும். இங்கே ஒரு கவுண்டர் இருக்குது, இங்கே நம்ம பே பண்ணி இங்கேருந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு போகலாம். காந்தல்லூர் வந்தால் என்னென்ன வாங்க முடியும் அப்படின்னு கேட்டால், பெரிய ஒரு ஷாப்பிங்க்கான ஒரு மாலு, பெரிய பெரிய ஷாப்ஸு அந்த மாதிரி ஒன்றுமே நான் இங்கே பார்த்ததில்ல. இங்கேருந்து நம்மளால் வாங்க முடியறது ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, காய்கறி, அதே மாதிரி பழம், வெரைட்டியாக வாங்குறது கிடைக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற ஒன்று தான் இங்கே இருக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். நாங்கள் இங்கேருந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு போனேன். கேரளாக்கெல்லாம் ரெகுலராக இங்கேருந்து வெஜிடபிள்ஸ் நிறைய பேர் அனுப்பிட்டு இருக்கு. ஃப்ரூட்ஸோடெல்லாம் சீசன் ஆகும்போது அதான் இருக்கும் விற்கிறது. ஸ்ட்ராபெரி சீசன் அந்த மாதிரி ஓரோ மாதம் ஒரு சீசனாக இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டில் இந்த வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து விற்கிறதுக்கு மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். இங்கே வந்தால் என்னென்ன பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டால், ஆகஸ்ட் ஜனவரி மாதம் வர்றதா ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே வந்தால் நிறைய பார்க்க முடியறது இருக்குது. அந்த டைம் அந்த கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா குளிராக இருக்கல, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிற ஒரு கிளைமேட்டாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய இருக்கிற ஒரு டைம் தான். நைட்டு வந்துட்டு ஃபாரஸ்ட் டிரைவுக்கு போகலாம். அதை நம்ம தனியாக பே பண்ணணும். இப்போ நம்ம எங்கே தங்குறீங்களோ அவங்கக்கிட்ட கேட்டால் அவங்க அதை அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. சின்ன குட்டீஸ் எல்லாம் இருக்கும்போது நைட்டு காட்டுக்குள்ளெல்லாம் கூட்டிகிட்டு போகாமல் இருக்கிறது தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரொம்ப மழையாக இருக்கிற அந்த டைமில், அந்த மழை சீசனில் இங்கே வராமல் இருக்கிறது தான் நல்லாயிருக்கும். நம்ம காட்டுக்குள்ளே தான் வருது, அதனால அதுவும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லாயிருக்கும். பூண்டு பாருங்கள், ரொம்ப அழகாக கட்டி வச்சுருக்கு. இது வந்துட்டு போன வருஷம் மிச்சம் வந்த பூண்டு தான், ரொம்ப அதிகமாக கட்டி வச்சுருக்கு. இதுக்கு வந்து விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த வருஷம் புதுசாக இருக்கிற பூண்டுக்கு வந்து விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம இப்போ கிளம்புறதுக்கு டைம் ஆயிடுச்சு, மத்தியானம் ஆயிடுச்சு. லஞ்சு சாப்பிடலை. காலையில் தோசை சாப்பிட அதே ஹோட்டலில் போய் லஞ்சு சாப்பிட்டுட்டு நம்ம இப்போ கிளம்பலாம். இங்கே வந்துட்டு இந்த ஹோட்டல் வந்துட்டு இவங்க ஃபேமிலியோடு நடத்துகிற ஒரு ஹோட்டல் தான். வீடும் இதே தான், ஒரு சைடில் இவங்க தங்கிட்டு இருக்குது, இன்னொரு சைடில் ஹோட்டல் நடத்திட்டு இருக்கு. வீட்டிலலாம் நம்ம சாப்பிட்ற மாதிரி நீட்டாக இருக்கிற ஒரு ஃபுட்டு தான் நமக்கு இங்கே கிடச்சிது. லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சு நம்ம மண் வீட்டில் போய் நம்மளோட பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இப்போ கிளம்பணும். இதுதான் ராஜேந்திரன் சேட்டன், இவர்கிட்ட பை சொல்லிட்டு நம்ம போகலாம். இது வந்துட்டு ரொம்ப இக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஒரு மண் வீடு தான். நம்ம நீங்கள் ஏதாவது பிளாஸ்டிக் திங்ஸ் கொண்டு வர்ற அப்படின்னா இங்கே கொட்டக்கூடாது. அது இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது. நம்ம போகும்போது அதை எடுத்துகிட்டு போகணும், இங்கே விட்டுட்டு போகக்கூடாது. அது இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நம்மகிட்ட சொன்ன ஒரு விஷயந்தான். ஸோ நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்புறேன்.
இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்புறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த காந்தலூர் பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருந்த ஒரு இடம் தான். ஸோ தமிழ்நாடு கூட சேர்ந்து நிற்கிற ஒரு இடமா இருக்கிறதுனால அங்கே மோஸ்ட்லி எல்லாருமே தமிழ் தான் பேசுகிறது. அங்கே எல்லாருக்குமே தமிழும் தெரியும், மலையாளமும் தெரியும். ஆனால் மோஸ்ட்லி எல்லாருமே தமிழ் தான் பேசுகிறது. இந்த தமிழ்நாடு, கேரளா அந்த மாதிரி ஸ்டேட் எல்லாம் பிரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு இடம் வந்துட்டு தமிழ்நாடு கூட சேர்ந்து இருந்த ஒரு இடம் தான் அப்படின்னு தான் சொல்கிறது. எனக்கு அந்த ஹிஸ்டரியை பற்றி கரெக்டாக தெரியல. இப்போ 3 மணி ஆயிடுச்சு. 6 மணிக்கு முன்னாடியே காடு தாண்டணும். இல்லை இருந்தால் மிருகங்கள் எல்லாம் ரோட்டில் வர ஆரம்பிக்கும். அதனால நம்ம சீக்கிரம் இப்போ கிளம்புறேன். எப்படி போனாலும் நம்ம கோயம்புத்தூர் ரீச் ஆகிறதுக்கு ராத்திரி ஆகிடும். காந்தலூரை பற்றி செஞ்ச இந்த ஒரு வீடியோ நம்ம இங்கே முடிச்சிடலாம். இந்த வீடியோவை பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.